நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 2000 ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் 2000 ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டை நகரச் செயலாளர் சண்முகம் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் புரட்சித் தலைவியின் 78வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் CV சேகர் தலைமையில் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து கழக நிர்வாகிகள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று புறவழிச்சாலையில் உள்ள புரட்சித் தலைவியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து மாநில இளைஞரணி செயலாளர் ஜவஹர் பாபு ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்காக மருத்துவ முகாம் நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் கல்யாணபோடை செந்தில் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளது. சென்னையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியை நேரில் சந்தித்த தமிழ் மாநில முஸ்லிம் லீக் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் மற்றும் அவரது கட்சி நிர்வாகிகள் அதிமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்ததோடு அதற்காக முழுமையாக பாடுபட போவதாகவும் உறுதியளித்தனர். மேலும் மாற்றம் தேவை, உரிமை நோக்கி நடப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் கூறிய முஸ்லிம் லீக் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரம் குறித்த விரிவான திட்டங்களை முறைப்படி அறிவிப்போம் என்றும் தெரிவித்தனர். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாளை ஒட்டி கோவை மாவட்டம் சுகுணாபுரம் பகுதியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி இரத்த தானம் வழங்கினார். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளை ஒட்டி கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 39வது ஆண்டாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த அம்மாவின் திருவுருவ படத்திற்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கோவை புறநகர் மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை, குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதனகோபால், வார்டு செயலாளர் செல்லப்பன் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகம் இதய தெய்வ மாளிகையில் இருந்து கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று மரியாதை செலுத்தினர். கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான அம்மன் K அர்ஜுனன் தலைமையில் ஊர்வலமாக சென்ற கழக நிர்வாகிகள் அவிநாசி சாலையில் உள்ள புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம், முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். வேலூரில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு வேலூர் பென்டலேண்ட் அரசு மருத்துவமனையில் பிறந்த 23 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. மாநில புரட்சித் தலைவி அம்மா பேரவை துணை செயலாளர் AA தாஸ், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜோதிகுமார், மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் K அமர்நாத் ஆகியோர் ஏற்பாட்டிலும் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு அவர்கள் தலைமையில் வேலூர் பென்டலேண்ட் அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த 23 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மதுராந்தகம் நகர கழக செயலாளர் பூக்கடை KC சரவணன், மதுராந்தகம் அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் MP சீனிவாசன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு புரட்சித் தலைவியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து அவர் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதேபோல முதுகரை, மாமண்டூர், படாலம், குமாரபாடி உள்ளிட்ட பகுதிகளில் கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.